பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரம் 32 40 உள்ள வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாக இஸ்ரேல் மக்கள் நம்பிக்கையினால் எவ்வாறு பெற்றார்கள் என்பதை இந்த பகுதி மிகச் அழகாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதில் மிகச்சிறப்பாக 38வது வசனம், அவர்களை ஏற்க, யாரை ஏற்க? சிம்சோன், இப்தாவு, தாவீது, சாமுவேல் போன்ற இறைவாக்கினர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ள அவர்கள் இவ்வுலகம் தகுதி இல்லாமல் போய் மலைகளிலும் குகைகளிலும் நில வெடிப்புகளிலும் பாலை வெடிகளிலும் அலைந்து திரிந்தார். பல துன்பங்களுக்கு உள்ளானார். எதை குறிக்கிறது? இந்த உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்ள தகுதி இல்லாமல் போய், உலகம் என்றால் இந்த உலகமாய் ஏற்றுக்கொள்ள அவர்களே. யோவான் 1:11 சொன்னது போல, யாரை தேடி வந்தாரோ அவர்கள் அவரை புறக்கணித்தார். அதே போலதான் இந்த உலகம் என்பது மக்களை குறிக்கிறது. மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தகுதி இல்லாமல் போய்விட்டார். ஏனென்றால் அவர்களை தேடி வரும்போது அவர் மலைகளை ஓட வேண்டியிருந்தது. குகைகள், நிலை வெடிப்புகள், பாலை வெடிகள் அலைந்து திறந்தார். இல்லை என்றால் அவர்களை தண்டித்து கொலை செய்து பல துன்பங்களுக்கு உருவாக்கினார். ஆனால் அவருடைய நம்பிக்கையின் பொருட்டு அவர்கள் இறைவனுக்கு சாட்சியமாக இருக்கிறார்கள். இதனால்தான் அவர்கள் ஆண்டவருடைய விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே முழு நம்பிக்கை கொண்டதினால் அவர்கள் சான்று பெற்று கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறினார். நாமும் பல துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், வேதனைகள் வந்தாலும் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கும் போது அவர்களைப் போல இந்த உலகம் இவர்களை ஏற்கொள்ள தகுதி இல்லாமல் போனது போல நாமும் நம்மையும் இந்த உலகம் தகுதியை அறிந்து கொள்ள முடியாமல் போகலாம். இருப்பினும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உமக்காக வாழ, உமக்குள் வாழ, உடைய சத்தியத்திற்கும் அது வெளிச்சத்தில் வழிநடத்தப்பட சந்திக்கிற எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் இதோ எங்கு அடைந்து திரிந்தால் உமது சமூகமே எங்களுடைய நம்பிக்கையும் அமைதியும் ஆறுதலும் என்று எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.